துலாம் ராசி ம். இயல்பிலேயே ரொம்ப ம். ஒரு அழகான ராசி அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாத்தையுமே பேலன்ஸா எடுத்துட்டு போகணும்னு நினைப்பாங்க. ஆனா அது முடியுமான்னா முடியாது. ம். துலாம் ராசியினுடைய சிம்பிள் வந்து தராசு. இந்த ம். தராசு என்ன பண்ணும்? சரிசமமா இருக்காது. இன்னைக்கு கம்ப்யூட்டர் தராசு மட்டும் தான் மின் பாயிண்ட்ல நம்ம பண்ண முடியுமே தவிர, தராசு பிடிச்சா ஒரு பக்கம் இறங்கும், ஒரு பக்கம் ஏறும். ஆமா. அப்படிதான் இருக்கும். இவங்களுடைய வாழ்க்கை துணை வருமானத்தோட வரக்கூடிய வாழ்க்கை துணையாக அமையுங்கிறது கூடுதல் ப்ளஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ம். இவங்களுடைய கம்யூனிகேஷன் வந்து கொஞ்சம் பிரேக் ஆகி தான் இருக்கும். லாங் டைம் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்காது. எதையுமே ஒரு லிமிட்டில் கட் பண்ணிட்டு போய்க்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறன்னு சொல்லலாம். இவங்களுக்கு வீடு வந்து பூர்வீக வீடு, பாரம்பரியம், பரம்பரை வீடு, பழமை மாறாமல் இருக்கக்கூடிய வீடு அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க. அவங்க புதுசாக வீடு கட்டினா கூட அந்த காலத்து வீடு மாதிரி எனக்கு பழமை மாறாமல் இருக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு நிலை இல்லாத ஒரு வருமானம்னு கூட சொல்லலாம். எப்போதுமே உங்களுக்கு ஒரே மாதிரி இன்கம் வரும் அப்படின்னு இருக்கிறதில்ல. நான் 10வது வீடு சந்திரனுடைய வீடு. அப்போ ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ம். வருமானம் நமக்கு இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த அவமானத்தை தவிர்க்க முடியும். ஏன்னா உங்களுக்கு ஒரு நிலை இல்லாத ஒரு வருமானம்னு கூட சொல்லலாம். எப்போதுமே உங்களுக்கு ஒரே மாதிரி இன்கம் வரும் அப்படின்னு இருக்கிறதில்ல. நான் 10வது வீடு சந்திரனுடைய வீடு. அப்போ ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ம். வருமானம் நமக்கு இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த அவமானத்தை தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். இதோட இவங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. ஜோதிட யுகம் சேனலுக்காக நான் உங்களை எல்லாரும் சந்திக்க வந்திருக்கேன். நிறைய விஷயங்கள் நம்ம எவ்வளோ விஷயங்கள் என்ன தெரிஞ்சிருந்தாலும் ஜாதகம், அஸ்ட்ராலஜர், அதாவது ஜாதகத்தில் நம்ம என்னென்ன விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணுன்னு மக்கள் நிறைய பேர் ஆசைப்படுறீங்க. அதனால் இன்றைக்கி நாம் ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு அஸ்ட்ராலஜரை நம்ம மீட் பண்ண போகிறோம். நம்ம இன்றைக்கி யாரை சந்திக்க போகிறோம்னா, ஒரு அருமையான ஜோதிடர். நம்ம யாரை சந்திக்க போகிறோன்னா ஏஎல்பி ஜோதிடர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்களை தான். அவங்க நிறைய பிறப்பு பலனை பற்றி சொல்லலான்னு வந்திருக்காங்க. ஏன்னா இது எனக்கும் தெரிஞ்சுக்கணும், இந்த பிறப்பு பலன்னா என்ன அப்படிங்கிறத நான் மட்டும் இல்லைங்க, நீங்களும் தெரிஞ்சுக்கணும். அவங்கக்கிட்டேருந்து நம்ம நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கலாம், அவங்கள சந்திக்கலாம். வாங்க. வணக்கம். ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். சொல்லும்போதே ஒரு உற்சாகமாக பூஸ்டாக அழகாக சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்க்குறதுக்கு. பிறப்பு பலன் அப்படின்னா என்ன, நீங்கள் தான் சொல்லணும். நிறைய விஷயங்கள் சொல்லுங்கள், மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக நிச்சயமாக. நான் வந்து ஒரு ஜோதிடர் அப்படிங்கிறத தாண்டி ஜோதிட ஆசிரியராகவும் இருக்கேன். ஆசிரியராகவும் இருக்கீங்க. ஆமாம். ஏஎல்பி அஸ்ட்ராலஜின்னு லக்னம் வளரும் வயதுக்கு தகுந்த மாதிரி பிறப்பு பலன் அப்படிங்கிறது ஃபிக்ஸட் ஆனது. அதில் மாற்றம் அப்படிங்கிறது இருக்காது. ஒருத்தர் ஒரு லக்னத்திலேயோ ஒரு ராசியிலையோ பிறந்துட்டாங்கன்னா அது வந்து ஃபிக்ஸடு. அவங்க இந்த பூமியில் இதன் வழியாக தான் பலன்களை அனுபவிக்க போகிறாங்க அப்படிங்கிறத கண்டினியூவாக பலன்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா லக்னத்தை வயதுக்கு தகுந்த மாதிரி லக்னத்தை மூவ் பண்ணி மாற்றி இன்னைக்கு என்ன ப்ரெசண்ட்ல என்ன இருக்கும், பிறக்கும்போது ஒரு பிறவி குணம் மாறாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த பிறவி குணம் கூட சில நேரங்கள்ல சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிடுது அப்படிங்கிறதும் நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு வர்றோம். அந்த மாதிரி ஏஎல்பி ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு முறையை வந்து டீச் பண்ணக்கூடிய ஆசிரியராகவும் நான் இருக்கேன். நிறைய பிறப்பு பலன்களை பற்றி கேட்டதுனால இந்த பிறப்புலேயே ஒருத்தருக்கு ஒரு ராசியில பிறந்தாங்கன்னா என்ன மாதிரி குணாதிசயங்கள் இருக்கும், என்ன மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் போராட வேண்டியது இருக்கும், எதெல்லாம் சாதகமா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். நிறைய ராசி பார்த்துட்டே வரோம். அடுத்தது துலாம் ராசி. துலாம் ராசிக்கு பிறப்பு பலன் எப்படி இருக்கு, அவங்க கேரக்டர் என்ன, அவங்க எப்படி வாழ்வாங்க, அவங்களோட குணாதிசயம் எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். கண்டிப்பா. துலாம் ராசி இயல்பிலேயே ரொம்ப ஒரு அழகான ராசி அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாத்தையுமே பேலன்ஸா எடுத்துட்டு போகணும்னு நினைப்பாங்க. ஆனா அது முடியுமான்னா முடியாது. துலாம் ராசியினுடைய சிம்பிள் வந்து தராசு. இந்த தராசு என்ன பண்ணும்? சரிசமமா இருக்காது. இன்னைக்கு கம்ப்யூட்டர் தராசு மட்டும்தான் மின் பாயிண்ட்ல நம்ம பண்ண முடியுமே தவிர, தராசு பிடிச்சா ஒரு பக்கம் இறங்கும், ஒரு பக்கம் ஏறும். அப்படிதான் இருக்கும். அதனால மற்றவங்கள சரியா எடை போடுறோம்னு நினைச்சே காலத்தை கொஞ்சம் கழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இவங்களுக்கு அதிகமா இருக்கு. அதே நேரத்துல வியாபார நுணுக்கங்கள் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்.
இப்போ நம்ம இதுவரையும் பார்த்த மற்ற ராசிகளுக்கு நம்ம தொழில் வந்து செய்ய வேண்டாம் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் துலாம் ராசி வியாபார ராசி. இப்போ இந்த துலாம் ராசிக்காரங்க தான் அன்றாட இப்போ நம்ம மளிகை கடையாக இருக்கட்டும், டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக இருக்கட்டும், ஒரு காய்கறி கடையாக இருக்கட்டும், தினப்படி ஹோட்டல் கடையாக கூட இருக்கட்டும், தினப்படி வருமானம் தரக்கூடிய ராசின்னா அது துலாம் ராசி தான். அதனால தினம் 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 அவங்களுக்கு வருமானம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். வியாபார தந்திரம் அப்படிங்கிறத ரொம்ப நல்லா அவங்க பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு யோசனை உள்ள ஒரு ராசி. அது சுக்கிரனுடைய ராசி அப்படிங்கிறதுனால ரொம்ப அழகாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பேச்சு மட்டும் கொஞ்சம் கரடு முரடா இருக்கும். என்னப்பா பார்க்கறதுக்கும் பேசுறதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கு, இவங்க இப்படியெல்லாம் பேசுவாங்களா அப்படின்னு நினைக்க வைக்கக்கூடிய ராசி அந்த துலாம் ராசி அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பேச்சில் மட்டும் கொஞ்சம் வார்த்தைகளில் கொஞ்சம் தடிக்கும். கோவப்பட்டா டக்குன்னு எடுத்தறிஞ்சு பேசக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும். இவங்களுடைய வாழ்க்கை துணை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் மேனாக இருப்பாங்க. பட் ஆனால் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. இவங்க வியாபாரத்துக்காக கொஞ்சம் வளைஞ்சு உடந்து அப்படி இப்படின்னு ஒரு கலப்படங்கள்லாம் பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு. ஆனால் வாழ்க்கை துணை அதெல்லாம் எதுவுமே ஒத்துக்க மாட்டார். ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்புகள் அங்கே அதிகமாக இருக்கும். அதை கொஞ்சம் இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும். இல்லை அவர்கிட்ட போய் கட் அண்ட் ரைட்டாக இருக்கணும்னு நினச்சாக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது. சரி, இவங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கல்யாணம் ஆகிற வரையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கல்யாணம் ஆகிட்டா 2 பேரில் யாருக்காவது ஒருத்தருக்கு தான் வருமானம் அப்படிங்கிறது இருக்கும். அது இதில் போய் நீயா நானா, உனக்கு தான் வருமானம் இருக்குது எனக்கு தான் வருமானம் இருக்குன்னு தயவு செஞ்சு யாரும் எதிர்பார்க்காதீங்க. ஒருத்தருக்கு வருதா அதுவே பெரிய விஷயம்தான். அந்தளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கை துணை வருமானத்தோடு வரக்கூடிய வாழ்க்கை துணையாக அமையுங்கிறது கூடுதல் ப்ளஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுடைய கம்யூனிகேஷன் வந்து கொஞ்சம் பிரேக் ஆகி தான் இருக்கும். லாங் டைம் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்காது. எதையுமே ஒரு லிமிட்டில் கட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கன்னு சொல்லலாம். இவங்களுக்கு வீடு வந்து பூர்வீக வீடு, பாரம்பரியம், பரம்பரை வீடு, பழமை மாறாமல் இருக்கக்கூடிய வீடு அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க. அவங்க புதுசாக வீடு கட்டினா கூட அந்த காலத்து வீடு மாதிரி எனக்கு பழமை மாறாமல் இருக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. இவங்களுக்கு புது வீடு வாங்குறத விட பழைய வீடு வாங்கிட்டா இவங்களுக்கு இன்னும் விசேஷம் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு. அதுவும் பூர்வீகத்திலேயே வீடு கிடச்சிதுன்னா இன்னும் சிறப்பாகவே கூட இருக்கும். குழந்தைகள் இவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு கேரக்டராக இருப்பாங்க. குழந்தைகளால் இவங்களுக்கு மன மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இவங்க சொத்துன்னு வாங்கினாவே பிள்ளைங்களை யோசிச்சு தான் வாங்குவாங்க. பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்கும், உனக்கு வீடு இந்த வீடு பிடிச்சிருக்கா அப்படின்னா பிள்ளைங்கள்ட்ட டெசிஷன் எடுத்து செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தான் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். வீட்டில் ஆட்சி பிள்ளைங்க தான் பண்ணுவாங்க. அது குழந்தையா இருந்தாலும் சரி, அம்மா நம்ம இதை பண்ணுவோமா அப்படின்னு கேட்டால் இவங்க உடனே ஓகே சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி தான் அந்த துலாம் ராசி குழந்தைன்னா அதுதான் ஆட்சி பண்ணும். அதுதான் அந்த அளவுக்கு ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்கும். பட் அதே சமயத்தில் இவங்களுடைய தீராத கடன்ல மாட்டிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கடன் வாங்குறது கொஞ்சம் யோசிச்சு வாங்கணுங்கிறது மட்டும்தான் இவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை பதிவா நம்ம கொடுக்கக்கூடியது. யோசிக்கவே மாட்டாங்க. கடனை வாங்கிட்டு அதனால வரக்கூடிய அவமானத்தை தடுக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்பாங்க. அப்படி தயவு செஞ்சு அப்படி இது பண்ணாதீங்க. அது ஆரம்பத்திலேயே நம்ம அவமானப்படாமல் இருக்கணுங்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை யோசிங்க உங்க கைக்குள்ள. ஏன்னா உங்களுக்கு ஒரு நிலை இல்லாத ஒரு வருமானம்னு கூட சொல்லலாம். எப்போதுமே உங்களுக்கு ஒரே மாதிரி இன்கம் வரும் அப்படின்னு இருக்கிறதுல. நான் 10வது வீடு சந்திரனுடைய வீடு. அப்போ ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வருமானம் நமக்கு இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த அவமானத்தை தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். இதோட இவங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது மூத்த சகோதரர்களால் இவங்களுக்கு மகிழ்ச்சி வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவங்களால இவங்களுக்கு நன்மைகள் நிறைய உண்டு. ஒரு சில ராசிக்கு பார்த்தோம் இளைய சகோதரர்கள் மூத்த சகோதரர்கள்லாம் ஆகாதுன்னு. இவங்களுக்கு இளைய சகோதரர்கள் பிரச்சனை தரக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா மூத்த சகோதரர்கள் நன்மைகளை தரக்கூடியவங்களா இருப்பாங்க. அதனால அண்ணன் அக்கான்னு இவங்க யார்கிட்டயாவது பேசினாங்கன்னா அவங்களால இவங்களுக்கு லாபம். வெரி குட். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். அதனால இவங்க தாராளமா ப்ரோனு கூப்பிடலாம், சிஸ்டர்னு கூப்பிடலாம், எப்படி வேணாலும் இவங்க அழைச்சிக்கலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லா இருக்கும். அதாவது எனக்கு ஒரு அண்ணன் கூட பிறக்கல, அண்ணன் தான் கூப்பிடுவேன். அது என் தம்பி என்னை வந்து அக்காவா ஏற்றுக்கிட்டாப்புல, எடுத்துக்கிட்டாப்புல அக்கான்னு. உண்மையிலே என்னால் நிறைய லாபம், என் தம்பியால் எனக்கும் லாபம். உண்மையிலே இந்த துலாம்லாம் அவனையே நினச்சிட்டு இருக்கேன் நானே. ரொம்ப சந்தோஷம், அழகாக சொன்னீங்க. துலாம் இது சூப்பராக இருந்தது, கரெக்டாக சொன்னீங்க. தேங்க்யூ மேம். அதாவது எனக்கு ரொம்ப கூட பிறக்காத தம்பி ஒருத்தர் துலாம் ராசி. இவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, கடன் யோசிக்காமல் வாங்கிடுவாப்புல. எப்படி கட்டுறதுன்னு ஐடியா கேட்டுட்டு இருப்பாப்புல. வேண்டாம் கடன்லாம் வாங்காதீங்க, வாங்குறதா தான் யோசனை பண்ணி வாங்குங்க. ஆனால் வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லையா, நல்லா இருப்பீங்களா, அக்கா அண்ணன் யாரை கூப்பிட்டாலும் அவங்களால உங்களுக்கு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல் இருக்கும் அப்படின்றதெல்லாம் உண்மையாக கரெக்டாக சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்ககிட்ட பேசினது.
இப்போ உங்களுக்கு வந்து இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் சாந்தி தேவி மேம் கிட்ட பேசணும், இல்லை உங்கள் ஜாதகத்தை பற்றி ஏதாவது கன்சல்ட் பண்ணணும்னா அழகாக நம்பர் எடுத்து நேரடியாக எங்கள் சாந்தி தேவி மேம்கிட்ட பேசிக்கலாம். இல்லை நீங்கள் ஜாதகம் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்களா, டோன்ட் வரி, கற்றுக்கோங்க, நல்லது தான். ஜாதகம் கற்றுக்கணுன்னா நம்பர் எடுத்து எங்கள் சாந்தி தேவி மேம்கிட்ட பேசி நீங்கள் அழகாக அதையும் கற்றுக்கலாம். ஓகேவா? பி ஹாப்பி, சந்தோஷமா இருங்க.